இங்கே ஒரு இளவரசி வந்து மியூசிக் வாசிச்சுட்ருப்பா. ஆனால் அவங்க அப்பா வந்து அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் ஒரு பூச்சி கையில் உட்காரும், சின்ன பூச்சி. அதை உட்காந்து பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த பூச்சி ரொம்ப பிடிச்சி போயிடும். அதை பிடிச்சிட்டு போய் ஒரு டப்பாவில் வச்சு அதுக்கு தினமும் வந்து சோறு பழம் அந்த மாதிரி ஊட்டி விட்டு வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அது அப்புறம் ஒரு சின்ன வண்டியில் கட்டி அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அது பெரிய மான்ஸ்டர் மாதிரி பெரிய ஒரு அனிமல் மாதிரி வளர்த்துடுறாரு. இந்த நாட்டு மக்கள் மேலே அவர் பொண்ணு மேலே கொஞ்சம் கூட கேரிங்கே இல்லாமல் அந்த ஒரு மான்ஸ்டர் கூடயே வந்து வளர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு. திடீர்னு அதுக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடும், கேன்சர் வந்து இறந்து போயிடும். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ண ராஜா வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கணும், சுயம்பரம் வைக்கணும்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார்னா, இதோட தோலை வந்து போய் அங்கே ஆடியன்ஸ் முன்னாடி வச்சுட்டு இதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க தான் என் பொண்ணோட மாப்பிள்ளை, அதாவது இந்த நாட்டுக்கு ராஜான்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு பார்ப்பாங்க, ஆனால் யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய காட்டுவாசி வந்து கரெக்டாக சொல்லிடுவான். பொண்ணு நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க அப்பா வந்து வற்புறுத்தி, இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ இவனை தான் கல்யாணம் பண்ணணும், நீ இளவரசியை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. அவளால் கொஞ்சம் கூட நடக்கக்கூட முடியல. ஏன்னா ஒரு பெரிய மலை மேலே தான் அந்த காட்டுவாசி வாழ்ந்துட்டுருக்கான். பெரிய ஹல்க் மாதிரி இருப்பான், பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக பயங்கரமாக இருப்பான். ஸோ அவளால் அந்த மலை மேலே ஏற முடியாது. இவன் தான் தூக்கிட்டு போய் அந்த மலை மேலே வைப்பான். ஸோ அந்த மலையிலேருந்து அந்த இளவரசியால் தப்பிக்கவே முடியாது. எவ்வளவோ கத்தி பார்த்தா எந்த ஒரு ஆள் கூட இருக்காது. எப்படியாச்சும் தப்பிக்கணும் தப்பிக்கணும் தினமும் காத்துட்ருப்பா கரெக்டான நேரத்தை பார்த்து. ஒரு நாள் வந்து அந்த மலைக்கு ஆப்போசிட் மலையில் வந்து ஒரு லேடி வந்து நடந்துட்டுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க, இங்கேருந்து தப்பிச்சு போகணும், இவன் என்னை கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேடி என்ன செய்வாங்கன்னா, என்னால் மட்டும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஸோ என் வீட்டில் போய் நான் என்னோட தம்பி அண்ணன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் உன்னை காப்பாற்றிடுறோம் இளவரசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போய் அவங்க பையன் ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த பொம்பளை வந்து சர்க்கஸ் நடத்துகிறவங்க. ஸோ ஈஸியாக கயிறை கட்டி ரோப் மேலே அவன் பையன் நடந்து போய் அந்த இளவரசியை காப்பாற்றிடுவான். அந்த பொண்ணுக்கு இளவரசிக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், இவனை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுவா. இந்த பையனுக்கும் இளவரசியை ரொம்ப பிடிச்சிடும். பார்த்தோன்னே 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடலான்னு போயிட்டுருக்கும் போது அந்த காட்டுவாசி பார்த்துருவான். ஸோ அந்த ஹல்க் மனுஷன் பார்த்தோன்னே அந்த கயிறில் நடந்து வருவான். இவங்க கரெக்டாக அந்த கயிறை கட் பண்ணி கீழே விழுந்துருவாங்க, மலையிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. அவனோட சோலி முடிஞ்சு போச்சு, இனிமேல் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை கூட்டிகிட்டு அவங்க மாட்டு வண்டியில் போயிட்டுருப்பாங்க. பார்த்தா நடுவில் வந்து அவன் பிடிச்சி இவங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி எல்லாரையும் சாகடிச்சிருவான். அந்த ஹீரோவையும் சாகடிச்சிட்டு இளவரசியை மட்டும் கூட்டிகிட்டு போவான். இளவரசியை மட்டும் கொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு இளவரசியை ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி நீ வா, உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போனாங்களே, என் மேலே ஏறிக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி இவளும் வந்து அவன் முதுகில் ஏறிக்குவான். சமயம் பார்த்து அந்த இளவரசி என்ன பண்ணுவான்னா, ஒரு கத்தி எடுத்து அந்த ஹல்க் மனுஷனை அறுத்து சாகடிச்சிருவான். சாகடிச்சிட்டு அவனோட தலையை எடுத்துகிட்டு போய் ராஜா அதாவது அரண்மனைக்கு போயிட்டுருப்பா. இது அந்த சிப்பாயெல்லாம் வந்து ராஜா கிட்டே இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இளவரசி வந்து அவன் தலையை கொண்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஏற்கனவே வந்து நம்ம மகளை இந்த மாதிரி ஒரு இடத்துல இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இத்தனை வருஷமாக நம்ம மகன் மேலே அக்கறை இல்லாமல் கேர் பண்ணாமல் நம்ம ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம், ஒரு சோகத்தில் முடியாமலே படுத்துருப்பான். இதை கேட்டோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவன் பொண்ணு போய் பார்த்துட்டு, நீ தான் வந்து இனிமேல் இந்த நாட்டுக்கு இளவரசி ராணி, நீ இனிமேல் இந்த மகாராணி ஆகிட்ட, நீ தான் இனிமேல் இந்த நாட்டை பார்த்துக்கணும், நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இளவரசியை வந்து மகாராணியாக அறிவிச்சிருவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஹல்க் மனுஷனை கொன்னது வந்து கரெக்டா இல்லை தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், அவன் வந்து எவ்வளோதான் கொடுமைக்காரனாக இருந்தாலும் இவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டான். இவளை கொஞ்சம் கூட கீழே இறங்க விடாமல் தூக்கிட்டு வந்துட்டு அத்தனை பேரை கொல்லும் போது கூட இவளை கொல்லாமல் அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டான். இவன் வந்து இவளுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவனை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருப்பா. ஸோ இவனை கொன்னது வந்து கரெக்டா இல்லை தப்பான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.